எப்ப பாரு சமையல் கிட்டே இருந்துகிட்டு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஹாய், ஐம் ஆகாஷ். கீதா. தயவு செஞ்சு நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க வர்றத தரகர் சொல்லவே இல்ல. ஏயா சொல்லல? அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் சொல்லாமலேயே இங்க வந்துட்டோம். என்ன இருந்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதான். இல்ல இல்ல, எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல. திடீர்னு இப்படி வந்தா பொண்ணு எப்படி இருக்கான்னு நேச்சுரலாவே பாத்துக்கலாம்ல. கரெக்டா சொன்னீங்க சார். சார் இப்ப சொல்லுங்க, எங்க அக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தியாக்கா. சரி, நீங்க சீதனமா என்ன எதிர்பார்க்கறீங்க? என்னது சீதனமா? அதான் சார், இந்த வரதட்சணை சீதனம்னு பெரியவங்க ஏதேதோ சொல்லுவாங்களே. இவங்க என்னோட சித்தப்பா சின்னம்மா. சின்ன வயசுலயே தாய் தந்தையை இழந்த என்ன இவங்க தான் பாசத்தோட வளர்த்தாங்க. இவங்களுக்கு அன்பு காட்ட தெரியும், ஆதரிக்க தெரியும். இந்த மாதிரி வியாபாரம்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நல்ல வேலை இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறேன். அது எல்லாத்தையும் விட முக்கியமா வரப்போற பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட முக்கியமான பிரின்சிபல். சிம்பிளா கல்யாணம் பண்ணுங்க, அதுவே போதும். 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப இனிமே அப்பாவாச்சு நீங்களாச்சு எனக்கு இந்த வேலையும் எல்லாம் செஞ்சிட்டீங்க சார். அப்பா வரணும். சொல்லுங்க சார். நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இவன் மீட்டிங் ட்ரைனிங்க்குன்னு அடிக்கடி வெளிநாட்டிலேயே சுத்திக்கிட்டு இருப்பான். அதனால சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது. சரிங்க, அப்படியே செஞ்சுறேன். இன்னைக்கு ஐயரை பார்த்து முகூர்த்த தேதியை குறிச்சிடுறேன்.